இன்றைய தினம் எனதுக்கு பிறந்த நாளுக்கு என்ன நடக்க போகுதுன்றா இத்தனை வருஷமா அந்த விட்டு போயிருந்த காதலி நேற்று தான் அதாவது கேப் ஒன்று இருந்தது நேற்று பிறந்த நாளுக்கு வந்து விஷ் பண்ணிட்டா மறக்க முடியல எனக்கு கேக் கட் பண்றதுக்கு நீங்க இதுவரை வச்சிருப்பாரு கேக்கு ஐயோ Happy birthday to you. Happy birthday to you. நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு இப்போ சுட சுட அமெரிக்காவில் இருந்து வந்த சர்ப்ரைஸ் கேக் என்ன இருக்கு நீ சொல்லு. சாப்பாடு ஐட்டம் கட்டி பிடிச்சி சொல்லுறாங்க அதை அப்படியே ஒரு உமா கொடுப்பாங்க. டேய் அதே ரெகுலரா அதுக்கு முன்னும் கொடுப்போம். நம்ம கதை தான் வேண்டிய திரும்ப வாங்கி இருக்குது. எடிட்டருக்கு ஹாப்பி பர்த்டே டு போட்டாதீங்கண்ணா. ஐ லவ் யூ டா. அவனா நீ கேக் கொண்டு போங்க கேக் ரந்தனா வாழ்த்துக்கள்டா எங்க எடிட்டர் ஹாப்பி பர்த்டே எவன்டா ஹாப்பி பர்த்டே யூ ஹாப்பி பர்த்டே இவன் மித்திரங்கள தராங்க. ஓகே வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமான வ்ளாக். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்களே பார்க்குறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளோட எடிட்டர் பிரசாந்துக்கு வந்து ஒரு விஷ் பண்ணி விட்றேன். நான் விஷ் பண்ணிட்டேன் நேரத்தோட திரும்பியும் வந்து விஷ் பண்ண போகிறவங்களுக்கு என்னென்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா எங்க எடிட்டர் ஹாப்பி பர்த்டே எவன்டா விஷ் பண்ணி விட்றேன். ஹாப்பி பர்த்டே யூ ஹாப்பி பர்த்டே இவன் நித்திரங்கள தராங்க. எனக்கு பாஷை தெரியும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதுக்கு அவன் கையில் கால்றா பிறந்த நாள் பண்றாங்க. அதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே கம்யூனிட்டியில போட்டோ ஒன்று போடணும். கொஞ்சம் எடிட் பண்ணி தான் உண்மையாவது அதான் வந்து ஒரு சோகமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அவர் தான் வந்து இப்போ எங்கள் இதில் போடுற எல்லா போஸ்டரும் வந்து எடிட் பண்ணுறேன். அதை தாண்டி எங்கே போனாலும் கூட பின்னால் வரணும். என்ன வந்து அந்த கமராமேன்றால இன்றைக்கு நானும் பிரியலானுமோ கூட ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி ஒரு கேக் பட்டியாச்சும் ஒரு கேக் துண்டாச்சும் வாங்கி வெட்டும் மனத்தாகப்பட்டுருவானேன்றதுக்காக கேக் வெட்டணும்னு தெரியும் எங்களுக்கு. அப்படியும் அப்போ எப்படியும் கூட்டிகிட்டு போய் வாங்கினா சர்ப்ரைஸாக இருக்காது. சரி அவனுக்கும் நாங்கள் இப்போ எங்களுக்கு அவன்கிட்ட பிறந்த நாள் தெரியும்னு சொல்லி காட்டி கொடுக்குறான்னு நாங்களும் அவளுக்கு தான் நடித்து பார்த்தோம். கடைசியாக சரி ஏடா சரி வெயிட் பண்ணி பார்த்தோம் போவான் உள்ள போவான்னு அப்பயும் போகிறான் இல்லை பின்னாலே நிற்கான். கடைசியாக காரை விட்டு இறங்கும் போது காருக்குள்ள இருந்து பணப்பையை தூக்கிட்டு அவன் இறங்குறான். காசு பேக்கு தூக்கிட்டு போய்த்தான் என்ன தெரியும். அதுக்கு பிறகு சரி அதுக்கு பிறகு நாங்கள் யோசிச்சினாங்க. சரி எனக்கு இன்றைக்கு வெட்டுதே போய் படுக்கணும் நாளைக்கு பார்ப்போமே சொல்லி யோசிச்சேன். ஆனால் இல்லை இந்த மனசு கேட்கல. இந்த டைமில் நம்ம கேக் வாங்க போகிறோம். இவரையும் கூட்டி தான் போகிறோம். இவர் தான் நம்மளை வாங்க விடல. இவரை நம்ம கையோட கூட்டி போவோம். இல்லை இப்போ வீடியோ எடுக்கிறது ஆள் வேணும். அவரை மீறி இருக்கும். அவரை பிறந்தாலே அவரை வீடியோ எடுக்கிறாரு. சர்ப்ரைஸான கேட்க வேண்டிய எப்படி பாரு நீ. ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சாலும் நீ சர்ப்ரைஸ் நடிக்கணும். போதுண்டு உடம்பு சரி அவன் சரி நீ ரெஸ்ட் எடுக்க போறியா? அவனை கூட்டிட்டு போய் தெரியும் இல்லை நீம்பா ஃபன்னாக போய் தரும். அவனை கூட்டிட்டு அவன் நித்திரன்றா இது செய்யட்டும். என்னண்டா ரிப்ளை பண்ணட்டும். இப்போ நிறைய பிள்ளைகள் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கும் விஷ் பண்ணியிருக்கும் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணு. இதெல்லாம் உன்னால் வந்தேன் சரியோ 12 மணிக்கு கேக் வாங்க போகிறோம். எங்கே நடக்கும் அது வந்து எங்கே நிற்கிறேன் இப்போ நுவரேலியா தேடி போகிறோம். பிற நான் கடை தான் நிற்க மாட்டேன். திறக்கலாடி 12 வாங்கி கொண்டு விட்றப்பா உடம்புடா யோசிக்கா. இதுக்கு பின்னால இன்னும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா இப்ப நம்ம சர்ப்ரைஸ் வந்து லைட் பண்ணாம எடுக்க லைட் அவுட் பண்றேன். ஓகே ஓ டீசென்ட் அறிக்கை இருக்கு சொல்லுங்க. தூர போய் நின்றாலும் வீடியோ எடுக்கிற கேமராமேன் தூர போய் நிற்கிறேன். கூட தெரிஞ்சாலும் கூட வந்த அது நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவ. நாளைக்கு பிறந்த நாள் உனக்கு தெரிஞ்சா சரி அவனை இது மறந்துறான நீ கொஞ்சம் தள்ளி போடும். என்ன அவனை வித்தியாசம் இருக்கான். நாங்களும் நடிக்கிறேன் சரி அது கடைசியில் வச்சான்னு சுவிச்சுட்டு அதான் உண்மையிலே எல்லாத்தையும் உனக்கு காசு தூக்கிட்டு வெளியில் வந்தாட்டா என்ன தெரியாடா அப்படி இருக்கா.
இவன் விஷ் பண்ண முறை எனக்கு வந்து உண்மையிலே பிடிச்சிருந்தது. அந்த டொய்லெட் கதை உடைக்கல பார்த்தியா, இதான் உங்கள்ட்ட டீசென்ட் இல்லை அப்படின்னு. போயிட்டு வந்து படுக்கான ஓகே, அப்படி ஒரு வழி நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் மட்டும் விஷ் பண்ணுவீங்க. அது பெரிய அதுக்கு தாளம் போட போகிறது சரியா? ஓகே சரி, ஓகே ஓகே. திரும்ப முதல்ல இருந்தேன் அழிச்சாச்சு. ஓகே கட். இப்போ மூணு தெரியக்கூடாது. ஓகே, பிறகு நான் இப்போ அதுக்கு மியூசிக் போடு, நீ வந்து விஷ் பண்ண போகிற. ஓகே, ஓப்பன் த டோர். ஓப்பன். ஹாப்பி பர்த்டே யூ யூ, ஹாப்பி பர்த்டே யூ யூ. திரும்பியா இது எந்த மெட்டிலடா படிக்கிறாரு? இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இல்ல, பிரிட்டிஷ். சங்கீதம் படிச்சுதான் திரும்ப படிப்போம். ஓகே. சரி. Happy birthday you you, happy birthday you you, happy birthday you you பிரசாந்த். சரி ஓகே. அப்படி நீ திரும்ப தூங்கு. இன்றைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தான் பாரு சரியா? என்ன படுதோ ரோட்ல கடைசி ஒன்றுமில்லடி என்ன தெரிஞ்சிடும். ஓகே சரி, தூங்கு. கீழே கார் கீழே அதுவும் இல்லாட்டி உனக்கு அவன் வச்சிருக்கேன் உடைக்கா தண்ணி போகுது உடைச்சா உனக்கு செலிப்ரேட் பண்ற மக்களே. உண்மையில வந்து ஒருத்தர் கோவிக்க கூட என்ன பிரச்சனைடா கேக் வாங்கலன்னு சொல்லி இவன் பின்னாடி இவ்வளோ இப்படி வாங்குறேன் சர்ப்ரைஸ் இருக்காது. அதில் வந்து விஷ் பண்ணி போட்டு போவோம் வாங்கும். நம்ம பார்த்தா உண்மையிலே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம கேக் வேண்டி வர. ஆனால் இந்த டைம் நம்ம கவலைப்படுறது இதே இது நம்ம ஊர்ல என்ன கடையை திறந்து எடுத்து வந்துருப்பேன். ஒரு ப்ரொமோஷன் போகுது, நீங்க ஒரு கேக் கடை ஓனரு அவ அங்க இருந்து அப்ப இங்க எவ்வளவு இடத்துல எவ்வளவு கண்டக்ட் எல்லாம் இருக்கலாம். அப்ப இங்க ஆர்டர் பண்ணி ஒரு கேக் எடுக்கலாம். நீ வா நித்ரம் பாக்கறியா போ. அவனோட காதலி போன் எடுப்பாவு, நான் வீடியோ கொண்டு முதலாவது விஷயம் அவருக்கு ஆறு பண்ண முதலாவது விஷயம் சொல்ற சொல்லு. முதலாவது விஷயம் ஆறு பண்ண உனக்கு சொன்னா நீங்க மாட்டு என்ன மாட்டு இதுல வேற அப்ப இப்போ தண்ணி தகாய்ச்சி கொள்ளணும் இல்லையா? ஓகேயா அவன் யோசிக்கான். இப்ப அவனுக்கு நிறைய பிள்ளைகள் எஸ்எம்எஸ் பண்ணுது. இப்ப ஒரு லவ்ன்னு சொல்லிட்டா மற்ற பிள்ளைகள் எதுன்னு தெரியாது. இப்ப அதுக்காக தான் அவன் சொல்றான். சரி, கடைசி நம்பரை சொல்லலாம். நீ அந்த பிள்ளைய கடைசி நம்பரை சொல்லு. நம்ம கம்பெனி சீக்ரெட் மாதிரி இப்போ மட்டும் எத்தனை விஷயம் வந்தீங்க நம்பர் மொத்தம் பார்வதி நம்பியார்ல வந்து நிறைய பேர் ரிப்ளை பண்ணி போட்டாங்க. அது வந்து பேச சொல்கிறேன். அவன் என்னென்ன வயசு பிள்ளைகள் வயசு பொடியா எதனா செய்யறது. நம்மளோட வேலை இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டாக கேக் வாங்கி வெட்டணும் எடுப்போம். நித்திரே கொள்ளு தலைமுடி என்ன விஜய் தலைமுடி கேக் வெட்டுவான். தலைமுடி தலைமுடி வெட்டியா கத்தி சொல்றீங்கடா. ரொம்ப நாள் முடி அடிச்சிடுவோம் மொட்டை அடிச்சிடுவோம். பணப்பை எடு, அதோட கீ எடு, கார் கீ எடு. அப்ப கூட லைன்ல இருக்காண்டா, கொஞ்சம் விடுங்கடா. சரி, அவனுக்கு பிறந்த நாள் டைம்ல அவனை சந்தோஷமா இருக்கு விடுங்கடா. இன்னைக்கு அவனுக்கு அவன் லீவு. அவன் பிறந்த நாளைக்கு வந்து அவனை வீடியோ எடுக்க சொன்னா அது அவங்க தப்பா போயிடும். பாக்குறவங்க நம்ம இப்படிதான் எல்லாரையும் மேல வாங்குறவன் நினைப்பாங்கல்ல. அதுல இருந்து இப்ப நம்ம இது தெரியாம நம்ம இங்க காட்டாம இவனைதான் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ற வேற வழி இல்ல. நம்ம சரி இல்லை, நான் உனக்கு இன்றைக்கு ஓய்வு கொடுக்குறேன். நீ வந்து உனக்கு மிஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணு. நான் வந்து ஒரு குத்தும் இல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்க என்ன டேய் அதே எங்கடா எடுத்து கொடுங்க அதுக்கு முன்னும் கொடுப்போம். நம்ம கதை தோண்டு போக வேண்டிய திரும்ப வாங்கி எடுக்கிறது காசி 5000 ஓ 5000 ஓ இங்க காட்ட கூட அவ்வளவு காஞ்சி நம்ம கம்பெனி சீக்கிரம் தெரிஞ்சிருக்கு. அரணித்திரு வாங்க இதுக்கு அப்புறம் உனக்கு ஏற்கனவே கூட்டு போட்டுருந்தா கெத்தாடுறா அடே டைம் போகுதுடா. இந்த காசை கொடுத்தது அசிங்கப்படுதானே காசுக்காக தாலே தேவலன்று சொல்றான். நண்பன்டா பெரிய அவனுக்கா ஹைதரா பாபா பலி மொழி மொத்தம் 500 கேக் மேல 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 உனக்கு ஒன்னு இல்லாம இது கம்பெனி நடத்த நட படம் கீங்கடா இருக்கீங்கடா இல்ல இருக்கியா? ஓகே
நிதிர ஓட்டுமா கொஞ்சம் தெரியாத மாதிரி பாடு சரிவா. ஓகே உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான இந்த மிட் நைட் ஆடுற கேக் தெரியும். கேக் இல்லாட்டி அது ஒரு ஐஸ்கிரீமாக பண்ணி கொண்டு கொடுப்போம். இல்லை வந்து சாப்பிட்டோம். நம்மளுக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாவு. இல்லை இல்லை கொஞ்சம் உண்டா அப்பா இது வேளாள விட்டு என்ன அடே இப்படி போட்டிட்டாங்க. நான் நினைச்சேன்னா கடையா டைமை பாருங்க வந்து 12:15. ஹலோ ஆண்டி. ஓ ஆண்டி துறை போட்டாக்க இது தமிழ் இந்த கதை ஹரி ஹரி தெரியுதா? வரேன். ஆமா டேய் அவனுக்கு விஷ் பண்ற நீ எடுத்து போய் ஃபோன் எடுத்து தெரியாம வேற ஃபோன்ல எடுப்போம். இந்த டயலாக் போடுறேன் அடிப்போம் எடுத்து பொம்பளைங்கள Hello. Happy birthday. Happy birthday. Hello. Happy birthday. மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? I love you டா. அவன் தெரியும் ஏன் மதிச்சோ தெரியும். ஐ லவ் யூ கடைசி அதான் அஞ்சு வந்த கதை. ஓகே அண்ட் இந்த டைம் ஒளிப்பிட்டோம் சாரி என்னன்னு சொன்னா கேக் கொண்டு போறோம் பர்த்டேக்கு. இந்த டைம்ல ஏதாச்சும் ஷாப் ஓபன் பண்ணிருக்குமா? காரிகில்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போட்டுவாங்க இருக்குமா? 10 o'clock வரைக்கும் இருக்கு. எத்தனை மணி? 12 மணி. கேக் கடை எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அந்த பேக்கரின்றதுல இருந்து சம்டைம் இருந்த பார்த்துட்டு பாவண்டா அவனுக்கு டைமே ரெடியா கிளம்பி. என்னண்டா உண்மையில் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு பேட்டே போயை விட ஹோட்டலோட ஆன்டிக்கு தான் வந்து 12:30 வந்து அவ ஒலிப்பி சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் கேக் அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி. அது போக இப்போ இந்த டைமுக்கு நீங்க வேணும்னா பாருங்கடா இங்க தேடியனாலும் பாருங்க ஒரு சொப்ப கார்மிங்க சொப்பு இல்லைன்னா வாயிலே மிதி பண்ணுறாங்க. கடை நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏதாவது கிடைக்கும் பானாச்சு வாங்கிட்டு வெட்டுறேன் நம்ம அவனுக்கு. இப்போ என்னென்ன உண்மையாக வந்து சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கியிருப்போம். எல்லாம் வந்து அவன் என் பக்கத்தில் இருக்கான்னு அதை வாங்கிட்டு போய் வெட்டினா நல்லா இருக்காது. இப்போ நாங்கள் வந்து அவனோட பிறந்த நாள் எங்களுக்கு தெரியுமன்றதே நாங்கள் காட்டிக்கொள்ளையில். ஆனால் வந்து சரி நாங்கள் 12 மணிக்கு விசாரிச்சு பண்ணிட்டோம். அது ஓகே. ஆனால் அந்த கேக் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொன்னால் பேர்லாம் சரி ஓகே நம்ம அப்போ நாளைக்கு வெட்டுவோம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனால் இப்போ எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் இந்த டைமில் கேக் வெட்டணும் எந்த ஒரு விருப்பம் இப்போ பார்ப்போம் இருக்குன்னு சொல்லி. கேக் இருந்தால் சந்தோஷம். ஆண்டவா ஏண்டா இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டு நைட்டு சாப்பாடு முடிய அவனை வெளியில் இறக்கி மட்டும் உள்ளே இருந்து பேச்சாத்த நடத்தி பார்த்தா பின்னுக்கு திரும்பி பார்த்தா காசு வைக்க தூக்கிட்டா அவன் இறங்கிட்டான். காசு வைக்கத்தாடா போயிட்டு வரண்டாலும் தனியாக விட மாட்டாங்கல்ல அவனு. சரி நாங்களும் பாரம்ட்டு தான் சொல்லுவானு. எப்படியும் நில்லு நாங்கள் போகிறோம்னா அவனுக்கு விளங்கிடும் எங்கேயே போகிறானு நம்மளை விட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அப்போ அதை விட அது கடன் சர்ப்ரைஸாக இருக்குமென்றோடு சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி நாங்களும் மீனால போயிட்டோம். என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் வந்து அவனுக்கு தான் பார்த்துக்கொள்கிறேன். காசு இதோ எல்லாமே வந்து பார்த்துக்கொள்வானால அதாண்டி நான் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் வீடியோ பின்னால் வருவானாலும் வரணும். அதாண்டி சாப்பிட போயோ இது பிளேன் பிடிக்க போயோ இல்லை சும்மா எங்கேயே போனாலும் பின்னால் வரணும். அதான் டீம் அப்படியே போவோம். அப்போ ஒரு நாள் கலாட்டி ஒரு ரெண்டா கடன் கஷ்டம் உண்மையிலே. நாங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தா செய்ய முடியலை. சரி ஓகே இந்த
நட்ட ராத்திரி அப்படித்தானே அடிக்கிற பனிக்கு உண்மை. பெய்கிற மழைக்கு என்ன குளிர சுட சுட பான் வேண்டி கொண்டு வெட்டுறதா இருந்தாலும் கூட பாதியில உங்களே பான் துண்டு பாதி தான் போகும் போல இருக்கு. பிளேன் வாங்கிட்டு போவோம் கையோட ஆனை மடி பிளேன்ல ஓடி சாப்பிடலாம். இது நல்லா இருக்குடா. இது நல்ல ஐடியா. ஒருத்தனுக்கு கொண்டாடாத பிறந்த நாளா இருக்கும் இது. ஆனா பான் பான் இந்த பகுதிடா இது ஒன் வே நினைக்கிறேன்டா. போயிடாது மேலோட விதம் அதுல கண்டா ஹோட்டல் வழியாச்சும் பான் இல்லாட்டி ஒரு 4 பரோட்டா ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு அடி உள்ள கறியை வச்சு செட் பண்ணி அவனுக்கு ஒன்று வெட்டுவோம். அப்படிதான் செய்யணும். அதான் பாவம் இன்றைக்கு எங்கே நான் தேடி ஒரு ஹோட்டலில் நான் போய் செய்கிறேன் வெட்டுற அவன் சப்ரையா அவனுக்கு என்ன கொண்டு வரான்னு ஐயோ கேட்கறது எங்க நிப்பாட்டி வருது எங்கேயாச்சும் ஒரு சைட்ல நிப்பாட்டுறேன். அங்கால் நிப்பாட்டி அம்மா ஓகே உண்மையில அதில் அந்த கேக் கடை ஒன்று இருந்தது கிரியா தரன்னு அடைச்சிட்டுருவாங்க. அது ஹாஃப் தான் ஓப்பனில் இருக்காது, க்ளோஸ் டைம். போகிறது ஐயா அந்த சரியா அந்த தெரியும் அந்த கதவுல பூட்ட போல அப்படி பூட்டாதீங்கண்ணா அண்ணே பூட்டாதீங்கண்ணே கியா ஓ அண்ணா அவசரமா போறாப்புல. எப்படா கடையை பூட்டு கொண்டு இருந்திருக்கிறார். இடத்துல பார்க் பண்ணி இருந்தாச்சு வேண்டியிருக்கலாம். ஓண்டு வாங்கியிருக்கேன் வெட்டிருக்கலாம்டா. ஒரு அன்னைக்கு அவர் என்ன தெரியும் அவர் வந்து அங்கே வேலையில் போய் அதுல இருந்தானே அவர் வந்து இப்படி கிளம்பி போகிறார். எத்தனை மணிக்கு ஷட்டரை சாத்தும் கொண்டா இருந்திருக்காரு. பொஸ் சொன்னு எடுத்துருவாங்க. அதான் பொஸ்ஸுக்கும் வேலையிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி பஸ் ஸ்டாண்டில் என்ன வாங்கணும் பான் தான் வந்துடணும். வா பார்ப்போம். பான் வாங்கின மடுகு பற்றி அதெல்லாம் வந்துட்டு சரி ஓகே ஏதோ ஒன்றை ஒட்டும். என்ன இருக்கிற கேக் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படின்னா ஒரு கொத்தொன்று போட்டுனா கொத்தொன்று போட்டு மேல ஆம்லெட் மாதிரி ஒன்று போட்டுதாங்க அப்படியே வச்சு. ஓகே உண்மையில இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக எல்லா இடமும் தேடியில நான் சொன்ன மாதிரி நூரேலியா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் கடையில் போய் திறந்துருக்கும். அப்போ இங்கே ஒரு கடை ஒன்று திறந்துருக்கு. அப்போ இங்கே சரி எப்படியும் அந்த கேக் அதில் இருக்காது. அப்போ பானை ஏதாச்சும் வாங்கி கொண்டு வச்சு வெட்டிட்டு அப்புறம் நாளைக்கு வெட்டுவோம்னு சொல்லி யோசிச்சு நான் ஒரு கேக் வெட்டுவோம். இப்போதைக்கு பானை ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி ஃபன்னாக இருக்கட்டும்னு சொல்லி அப்போ அது இல்லை. அப்போ இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை என்னென்னு சொல்லி காட்டுறோம். அப்போ அது கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு கடை திறந்துருக்கின்றதால எல்லாருமே இங்கே சாப்பிட்றாங்களே செய்கிறாங்களோ. அப்போ நாங்கள் சொன்ன ரெடி பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போவோம். உண்மையிலே நாங்கள் நினைக்கல இப்படி ஒரு ஃபன் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. என்ன அவனுக்கு ஒரு இதுல கேக் வெட்டுறவங்க ஒரு பண்ண என்ன கேக் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஆனா இது என்ன நம்மளுக்கு தீட்டாம சாப்பிடுறோம். அதான் உண்மையாக இது கொடுக்குறதுல நம்ம பெருமைப்படணும்டா. ஏன் தெரியுமா இதுதான் அவனோட விருப்பமே. கொஞ்சம் தீத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதில் உண்மையிலே. சரி ஓகே அப்போ உண்மையிலே எதாக இருந்தாலும் பர்த்டே போய் சந்தோஷமாக அதை கொடுக்கணும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் கேக்கே வெட்டாமல் அவருக்கு எது பிடிக்குமோ அதை கொடுங்க. சரி ஓகே ஓகே உண்மையிலே இப்படி ஒரு கேக் யாரும் மேக் பண்ணிப்பாங்களோ தெரியாது. சுட சுட கேக்கு ஆனால் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும் என்ற 6ஆம் வரைக்கும் சொன்னது. அப்ப அதுக்கு நாங்கள் கவனம் இது மற்ற கேக்கு இல்லை கொஞ்சம் குறைச்சாலும் கொட்டி விட்டுருவோம். ஓகே இப்போ அவன் என்னத்தை எதிர்பார்ப்பான் என்னத்தை கொண்டு வரான்னு இதை கண்ட உண்மையில அவன் சந்தோஷப்படுவான். கேக்கு கொண்டு போனா கூட எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்னு சொல்லி தெரியாது. ஆனா இதை கண்ட உடனே லைஃப் லாங் உண்மையான நண்பர்கள் சொல்லுவான். சரி உண்மையா ஓகே இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம் தான். நம்மளோட ஊருண்டா ஏதாவது வச்சு செஞ்சிருக்கலாம். எடுக்கலாம் கேக் எடுத்துருக்கலாம் செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க ஒரு கேக்கு கடைக்காரனுக்கு கேக் இல்ல இல்லையா எப்படி எங்களுக்கு முன்னால போலீஸ் காவலோட
நீங்க வந்து வித்தியாசமா இருக்குண்ணே ஜீப்பு. அப்படி இல்லை உண்மையாவது போலீஸ் வந்து நம்ம இதை செய்ய போகிறான்னு நினைச்சிட்டாங்க உங்களால. இந்த குளிர் தான் உண்மையில வந்து தாங்கிறாங்க. ஆனா இது எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அவர் சொல்லுது கடும் குளிர் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் நம்மளோட கிளைமேட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து நிற்கவுமே பெட்டராக இருக்கு. தென் ஆனால் தாங்கிறாங்க சிக்கலும் போடல வில்லேஜ் வர போகிறாங்க போலீஸ். எங்க ஒரு எங்க வீட்டு ஐயா பசிக்குது சாப்பாடு இல்லை சாப்பாடு வாங்கிட்டு போறோம் இப்பாண்டா வீட்டுக்கார அம்மா நினைப்பா உண்மையான மண்டை குழப்பத்தில் எங்க மட்டியாலும் மண்டை இல்ல நித்திர காண்டில் நடக்கிற வியாதி இருக்கும். இந்த டைம்ல நீ வழியில போறானு யோசிப்பா கண்டிப்பா. என்ன டைம் இப்ப டைம் என்ன? 1 மணி மாடியோ 1 மணி அடே ஐயோ நித்திர போய் தானே ஏரியா இப்போ பாவம். இல்லை இப்போ நிறைய பிள்ளைகள் எடுத்து விஷ் பண்ணுங்க. நான் தப்பா சொல்லல, கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எல்லாரும். சப்பு சிப்புக்கு சப்பு சிப்பு சப்பு சிப்புக்கு ஜம் ஜிம்பு சிப்புக்கு ஜிம்பு ஜிம்பு சப்பு சிப்புக்கு ஜிம். ஹாப்பி பர்த்டே டு யூ புச்சிக்கும் குச்சிக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ புச்சிக்கும் குச்சிக்கும். ஹாப்பி பர்த்டே எடிட்டருக்கு ஹாப்பி பர்த்டே டு you. Good morning. குட் மார்னிங் சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் விஷ் பண்ணீங்க? தண்ணி அடிச்ச யோசிக்க விட ஒன்று எழுப்புறதுக்காக நீ இப்போ கடன் தெரியும். இப்போ நாங்கள் அப்படியே தூக்கி துறைச்சிட்டோம். அது லூசா நீ பிறந்த நாளைக்கு நாங்கள் அதை துறைக்கிறோம் தலையில் உணர்த்தி முதலாமா. ஓகே இப்போ என்ன உனக்கு வாங்கி வந்துருப்ப நீ நினைச்சிருப்பா சொல்லாத. அங்கே வாங்குவது அப்படி மிரண்டு போயிடுவா. நீ அதை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவா. அப்படியே எங்களை கட்டி பிடிச்சி சொல்லுறாங்களே அப்படியே ஒரு உமா கொடுப்பாங்க. என்ன இந்த டைம்ல நீங்க வாங்கி வந்திருக்கீங்களே அப்படி என்ன இருக்கு நீ சொல்லு. சாப்பாடு ஐட்டம் நாங்கெல்லாம் மனத்திலே கண்டுபிடிக்கிறவங்க. போட்டு நீ வந்த டியூனு ஹாப்பி பர்த்டே டு அது ஒரு சிரிப்போட தூங்குறான் பாரு. அவனுக்கு மனத்திற்குடா மூக்குக்கு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு சிம்புக்கு சிம்பும் சிம்புக்கு 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 சிம்பும் சிம்புக்கு சிம்பும் சிம்புக்கு சிம்பும் சிம்புக்கு சிம்புக்கு. வாங்க வாங்க வாங்க. டேய் புது உடுப்பு மாத்தோண்டா இதை கட்டா. அத்தாபத்தி இதை போடா. அது அவன்டா இது மனக்கு ஒண்ணு அதே உனக்கு போதும். உனக்கு இப்ப சுட சுட அமெரிக்காவில் வந்த சர்ப்ரைஸ் கேக். ஓகே நீங்களே ஏதாவது பார்க்கலாம். எனக்குமே பெருமையா இருக்கு இந்த டைம்ல எல்லாம் உன்னால எங்க போனாலும் பின்னால வந்துட்டு உன்னால எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறாங்க. சரி உனக்கு எங்களால சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பண்ணது நீ. ஆனா உனக்காக ஒரு திருப்தியான கிடைச்சிருக்கு. சரி ஓகே ஒருவேளை இப்படி கிடைக்க மட்டும் தான் அப்படி பண்ணானோன்னு சொல்லி தெரியல. ஓகே எதுக்கு நீ ஓபன் பண்ணு. அவன் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த வாசத்துல இருந்து எல்லாத்தையும் என்ன சாப்பாடுன்றத கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு அவருக்கு. எஸ் கேக்காக இருந்தாலும் சரி சாக்லேட் கேட்கணும் சொல்லுவான். இது இருந்தாலும் சரி நார்மல் கேட்கணும் சொல்லுவான். அப்படி ஒரு திறமை இருக்கு. என்ன சொல்லு என்ன பெரிய ஓகே சரி எதுக்கு நீ சும்மா சொல்லுவா அப்படி இருக்கு. சொல்லு என்ன இருக்கு இல்லை சொன்ன அப்புறம் நமக்கு சர்ப்ரைஸ் சரியாகும். தெரியாதமே தெரிஞ்சாலும் தெரியாதமே வச்சு கூட நீ கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியும். ஓகே நீ படி. ஹாப்பி பர்த்டே இத்தனை வாட்டியா படிக்கிறேன் பிரிச்சித்து திரும்ப ஓப்பன் பண்ணக்குள்ள நீ படிக்க என்ன சரியா. ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ கவனம் எடுக்கும்டா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே எப்படி கேட்கணும் சுட சுட எங்கேயும் வேறெங்கும் கிடைத்திராத அரிய வகை கேக். ஓகே ஓகே ஃபைனலா உங்களுக்கு இந்த டைம்ல கிடைச்ச கேக்கு தான் இது. கேக்குன்னு டிசைனை வச்சிருக்கிற கேக்கை சரி நீ கேக் வாங்கியிருந்தா கூட இந்த அளவு சந்தோஷப்பட்டிருப்பியா சொல்ல உனக்கு இந்த டைம்ல 1 மணி எங்கட மணிக்குடி எங்க டைம் பாருங்க டைம். சரி இப்போ 1:15 இருக்கும். சரி கொத்துமா இப்போ சொல்லுவேன் ஒரு 1:30 இருக்கு. 1:30க்கு உனக்கு
வேர்வை சிந்தி இல்லை குளிருது. குளிர். ஓகே, கஷ்டப்பட்டு வெளியில போய் அங்க அவன் அடி வாங்கி இவன்கிட்ட மிதி வாங்கி கடைசியில கொண்டு சேர்த்துருக்கான். இப்போ சொல்லு, நீ சொல்லு. நாங்க கொஞ்சம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்போம் இதுக்காக வேண்டி. சொல்லு. அதெல்லாம் கிளிப்பெல்லாம் இருக்கு, நீ பார்க்க ஆக்சிடென்ட் பண்ணது போய் சொல்லு. நீ என்ன விளக்கம்? நாங்களே இப்போ எங்களை பெருமையாக சொன்னா தப்பா போயிடும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. சாப்பிட விடுங்கடா. தகுந்த மாதிரி. சரி, அப்புறம் இனி பெட் ஆரம்பிப்போம். நீ செய்யலாது. ரைட், இந்த பிடிங்க. சும்மா அப்படி கொளுத்துவோம் அப்படின்னு அப்படி நீங்க ஊதுங்க, நாங்க படிச்சு முடியும். பிடிங்க. ரைட், ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Prashant. Happy birthday to you. Right. உலகத்தில் எப்படி ஒரு மனிதர் ஒருத்தர் பார்க்க இந்த வாழ்க்கையில நான் அப்படி ஒரு ஓகே கட் பண்ணு. ஆனா இப்படி ஒரு கேக்கே நான் கடைசி மட்டும் அவருக்கு கிடைச்ச கேக் நிறைய. ஓகே, பட் இந்த கூரண்டு பார்க்குறான்டா. முதல் முறையாக கேக்கு இந்த கொத்தை கைதால விட்டு சரி, ஆம்லெட்ல விழாம விட்டுறான் அப்படின்ட்டு பார்த்து ஆகும். ஏன்னா அவங்க ஆம்லெட் சாப்பிட பண்ணுறதுக்காக வேண்டி. டேய் முடிச்சு சொன்னா ஆம்லேட் பாதியான் இருக்குங்க. ஓகே, நான் கையை போய் விட்டுருவேன். டேய் ஒரு எல்லாம் கையை கழிந்தீங்க. கையை கழுவாம தொடக்கூடாது. இப்பதான் மூக்கு பிடிச்சோண்டா. நாங்கள் கையை கழிச்சோம். எல்லாம் வந்து நீட்டாக கையை கழித்து வந்தோம். அப்புறம் கை கழுவாம சாப்பிட்டு நாங்கள் முதல்ல வந்து அவருக்கு ஊட்டி தீத்தி விடணும். ஓகே பா. சொல்லுறா. ரைட். அப்படி அவ்வளவு பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும் கூட. எங்களுக்கு இந்த அன்பை வந்து நிராகரிக்க கூடாது. நமக்கு கிடைக்கும் ஒரு அன்பு எப்பவுமே ஓவரா கிடைக்கணும்டா. சொல்லுடா. அப்ப இது கொஞ்சம் இது அப்படியே ஹாப்பி பர்த்டே. தண்ணி. ஓகே ஓகே ஓகே. எங்களை கை தட்டுறதுக்கு நாட்கள் இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் நாளையே தான் அது போல கவராப்படுது. நீங்க தீர்த்து அந்த அன்புடைய வெளிப்பாடு கீழே பார்த்து அவ்வளோ அன்பு வந்து வளைஞ்சு நிறையுது. எனக்கு நான் தீட்டி கொள்ளேன்டா. எனக்கு நான் தீட்டி கொண்டேன். சரி, நீ போய் தூங்கு பாரு. இதை முடிச்சது தருமையா ஸ்பெஷல். ஓகே ஓகே. கேக்கு தீத்தியாச்சு. கேக்கு மேலே ஐசிங் தீத்தியாச்சு. எப்படி மேலே ஐசிங் முட்டை. ஓகே, என்ன சொல்ல வரான்? ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படித்தானே நினைச்சு கூட பார்க்கல. அடவு சொல்லுண்டா அவனை கத்துறா. கத்துறா அப்பா. சாப்பிடுறது கத்துட்டேன். கத்து வரவே இல்லை நானு. இந்த குளிர் இதுல ஆனந்த கண்ணீர் அது கண்ணெல்லாம் விளைஞ்சு போயிட்டு வேற ரெண்டு நான் கமரா எனக்கு கொஞ்சம் தீத்திடுவான். கேமரா பெஸ்ட். ஓகே, கேமரா இருக்கு. நீங்களும் ஹாப்பி பர்த்டே யூ 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 அறிஞ்சிருக்கான். நான் உனக்கு தான் வந்தேனா யூ யூ தான் சாப்பிட்டது. உங்களுக்கு தான் சாப்பிடலாம். டிசிப்ளின் சாப்பிடலாம். சாப்பிட எடுத்து மேலே சாப்பிடணும். அப்பா டே அதையும் பட்டி தான் சாப்பிடுங்க. ஆனால் அந்த பழக்கம் நான் நம்மளுக்கு இருக்கிறான். ஆனால் இந்த டைமில் வந்து இந்த கொத்தி சாப்பிட்றது நல்லா தான் இருக்குல்ல. பிறந்த நாள் சொல்லி சாப்பிட்றேன்டா. உனக்கு தான் பண்ணிக்கும்.
அப்புறம் நாங்க சாப்பிட்றதுக்காக வேண்டி நாங்கள் சாப்பிட்றது வாங்கல உனக்கு தான் உண்டே உங்களோட பாசத்தை பார்த்தா புள்ளரிச்சு வாயடைச்சு போய் ஒன்றும் செய்யலை அது நிலைமையில அந்த அன்புல கட்டுப்பட்டு டயட்டில் நான் சாப்பிட்றதும் இல்லை உனக்காக நான் உண்டை கேட்கணும் சாப்பிட்றேன் அப்படியே காய்ச்சிட்டு இருந்து என் இருக்கிறேன் பிறந்த நாள் சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு போய் நேற்று கொள்ளலாம் சும்மா எப்போ வர டயட் ஃபுல் டயட் உங்களுக்கு தெரியும் எப்படி டயட் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு அதோட வாயில் இருந்து உண்மை வரல டயட்ன்றானா 5 அப்பம் போகுது சொல்லுறா போய் சொன்னதால வாய் விழுது நீ கேக் முடிஞ்சிருவாங்க சோடா கொண்டு வந்தீங்கன்னா ஓஹோ இப்பயும் கேக் அதை விட்டு சோடா வாங்கிட்டது அல்சர் அப்போ இது அல்சர் இல்லை அது பல்சர் விட்டாண்டைக்கு ஓகே நைட் செலிப்ரேஷன் இதான் அதில் நாங்கள் முடிஞ்சு விட்றோம் நாளைக்கு ஒன்று இடியாதா நாளைக்கு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பாய் ஓகே உண்மையில வந்து ரெண்டு இடத்தேனே அவன் நேற்று வந்து நுழையில நின்றும் இப்போ வந்து கண்டியில் நிற்கிறேன் கேட்குங்கடா அலே யாரங்கே எனக்கு கேக் கட் பண்றதுக்கு நீ இது வச்சிருப்பாரு இதுல டீசென்ட் எடிட் பண்றது நீ தூக்கி தந்துருக்கலாம் இல்ல அவன் எதுக்கும் அஞ்சா நெஞ்சம் சலைக்கா நெஞ்சம்ன்றதால வசிக்கிறேன் அவன் இல்லை கேட்க சாப்பிடும் நைட் சாப்பிட்ட பத்து சாமி ஒப்பனே அந்த சம்பவம் பற்றிய ஒரு பதிவு ஒன்று நாங்கள் திரும்ப தருவோம் அதாவது அடுத்த காணொலியில் தருவோம் நேற்று இந்த அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சத்துக்கு முந்தி பார்த்துருப்பீர்கள் அந்த அதாவது என்ன இந்த இது கொத்துல கேக் பார்த்துப்பீங்க எனக்கு தானே பர்த்டே அது சாப்பிட்டுட்டு உனக்கு போயிட்டு உனக்கு கொண்டாண்டதான் எங்களுக்கு வந்த வேலை அவனை சாப்பிட போட்டு பயப்படுறான் வெட்டால் எடுக்கண்டா நீங்க ரெண்டு இருந்தா நான் என்னடா இங்க இருந்தா அப்படியே டிசைன் பண்ண செட் பண்ணி போட்டு உங்களுக்கு இடம் தருவோம்டா கவலைப்படாது இந்த இன்னும் இதில் இந்த இதை வையா படி முறைக்கு என்ன என்ன அமருங்க மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதான் சொன்னேன் கொஞ்சத்துக்கு முந்தி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்கன்னா அந்த நைட் வந்து கேக் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு என்ன கொத்து ரொட்டி கேக் கட் பண்ணது அதை கட் பண்ணி அதை சாப்பிட்டு தெரியும் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருக்கும் லூஸ் மோஷன் அது சம்மந்தமான காணொலி வந்து நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிக்குவோம் ஒரு ஃபன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போதைக்கு வந்து இது பர்த்டே வீடியோ பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம பார்க்கணும் அது சம்மந்தமாக நம்ம இதில் கதைக்கு தேவை லூஸ் மோஷன் ஆனது இருக்கலாம் அவனே மறந்து வைத்தான்டா இதான் சொல்றோம் அது அளவா சாப்பிடு கொஞ்சம் என்ன போல டயட்ல என்று அடிக்கடி மறந்து போகுது எல்லாமே டயட்ல இருக்குன்னு சொல்லுவோம் அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்தணும் எனக்கே மறக்கு அடிக்கடி அது உடைக்கலாம் அதுக்கு அந்த பைய உடைக்கிற இல்லையா அதுல நாங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பேமெண்ட் பண்றோம் முடிய அதுல நீ உனக்கு என்ன கிளீனிங் பில் இதுல மட்டும் அக்கறை பிறந்த நாள்ன்றாலதான் தப்புறாட்டா சாரி நீ கதைக்கிற கழிச்சுக்கோ பிரச்சனை இல்லை முதல்ல நான் உங்களுக்கு விஷ் பண்றேன் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல வச்சு பிறந்த டே நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ Happy birthday, dear Prashant. Happy birthday to you. Cake. Ayyo. Swaga. Oh, திரும்ப கேக். Okay, done. Hey. டேய் இப்போ அவன் திரும்ப தட்டுறான்டா டேய் வெயிட் கொஞ்சம்
இப்பானே விளங்கு எனக்கு கேட்டோம் என்ன தெரியும் இதை கேட்குமே இதை விடுமெண்டு நான் கேட்டிருக்கேன். அதான் கேட்டுருக்கேன். சரி ஓகே படாத ஒரு துண்டை வட்டி வேணே. ஓகே கட் பண்ணு. கமராமேன் சரியான பிரச்சனையா கிடக்கு. நான் சாப்பாடு இல்லடா இது தெரியாம நீ சாப்பிடுறான்ல எனக்கு நான் படி தரேன் அதை தீர்த்து. ஓகே அந்த வந்தது இந்த அதாவது இந்த டன் என்ன இனிப்பு நாய் கீழுக்கு என்ன சாய் கேட்காரு கீழே கசாதி. ஓகே இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கு. எனக்கு இதுதா அவனுக்கு அது உங்களுக்கு எந்த துண்டு வேணும்? நீங்க இந்த சின்ன துண்டு தந்தாலே போதுமா? நாய்க்கு பெரிய தீர்த்திடா அது இதோட உள்ள பிறந்த நாள் நம்ம அவன் தான் இருந்தடா. நீங்க எப்படி நான் தான் தாரம் உங்களுக்கு இப்படி அசிங்கப்படுத்தாங்க கேட்க தெரியும். ஓகே என்னன்னா உண்மையாக வந்து எங்களை இது ஒரு வீடியோ வந்து பிரசாந்த் தான் அடிக்கடி ஷூட் பண்ணுவான், வீடியோ எடுப்பான். அப்படி இல்லாட்டி நாங்கள் மாறி ஷூட் பண்ணிக்கொள்வோம். இப்போ எடுத்த இந்த பிறந்தநாள் வீடியோவில் இப்போ அவர் எடுக்கலான்றதால விரதம் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டோம் கேமராமேனா. அப்படி ஏதாவது பிரச்சனைண்டா இந்த வீடியோக்குள்ளே வந்து மிஸ்டேக்கள் எது வந்துருந்தா அவரால் ஸ்பெஷலாக கொடுப்பேன் கூட சாப்பிடு ஒரு நாள் மட்டும் தான் அப்படி சாங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஓகே நேற்று படிச்சு இல்லை அந்த பாட்டு படிச்சு அவன் தான் கவி படுத்துட்டு யூஜு கொண்டு படிச்சவன்டா. ஐயோ என்னடா டே ஆட்டுக்கட்டி ஆளுக்கார எடுத்தீங்கடா ஆட்டுக்கட்டி எடுக்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி மில்க் சாக்லேட்டா கிட்டவாடா. ஓகே உண்மையா அவனை தீர்த்துட்டு போறான்டா போடா கிட்டவாடா. சாப்பிட மாட்டான் கேக்டா குத்தி போடுறோம் கத்தி கிட்டவாடா. அப்படி அள்ளி தொண்டை கடிச்சிடுவா. மன பாக்குற இடையிலேயே இந்த சாலிக்கு நீங்க இந்த சாலிக்கு எனக்கு பிரச்சனை ஆயிரத்தி அது எப்படி அந்த அப்படியே கொமனா போறாருப்பா இல்லாத பிரச்சனை இல்லாம சாப்பாட்டு விஷயத்துல சரியா தான் பாரு தெரியும். இப்ப நீங்க எச்சலஞ்சத்தை நாங்க சாப்பிடல சரியா என்ன என்ன ஏண்டா வீட்டு வண்டியா உங்களுக்கு வீட்டு போய் நித்திரையா கொள்ளுங்க. ஓகேவா சரி எல்லாரும் பாய். இதுதான் நீங்களே வந்து லைவா பாருங்க இதான் நடக்கிற சம்பவங்கள். சும்மா வீடியோக்கா பண்றேன் நினைக்காது இதுதான் என்ன நடந்தாலும் கொண்டு வா இருந்து சாப்பிடுங்கடா இருந்து சாப்பிடுங்க இருந்து சாப்பிடுங்க உங்களோட வார்டில். ஓகே என்னென்ன சொல்லியிருந்தா நாங்கள் வந்து அழகா கொஞ்சம் கிஃப்ட் தானடா கிஃப்ட் நாங்கள் எவ்வளோ கிடைச்சே எவ்வளோ பெரிய கிஃப்ட் இதுக்கு மேலே உனக்கு என்ன கிஃப்டா? அப்போ இந்த கல்வெட்டில் எழுதி வச்சு போட்டு வரணும்னு மறந்து வைத்தேன். அப்போ இதே கல்வெட்டில் எழுதலையா நீ? இதே கல்வெட்டில் எழுதலையாடா நீ எங்களை நட்பை பற்றி? அது இப்போ இங்க இருந்து எழுதி இதுல இதுக்கு மேல எழுதுனா பப்ளிக்கு தெரியும் தானே எழுதி. நான் வந்து கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு கொடுத்தாச்சு தனிப்பட்ட முறையில் கொடுத்தேன். அது வீடியோவில் காட்டல. என்னடா கிஃப்ட் தந்தவன் அதான் பார்த்தேன் தந்தனி. சரி ஓகே அதெல்லாம் வந்து பப்ளிக் காட்டல. சரி ஓகே என்னென்னு எழுதினா நாங்கள் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துல அந்த கேவலப்படுத்த மாட்டேன். அதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்போ நேற்று கூட பார்த்துருப்பேன் கொத்து பட்டுன்னு வேண்டிட்டு வந்தானுங்க. ஆனால் சாப்பிட்டது வேறு அறியோ கேக்கு கண்டைக்கு எனக்கு கண்டு வேண்டிட்டு வந்திருந்தானு 6 வெட்டி சாப்பிட்றானு. அது சும்மா அது வீடியோக்கு மட்டும். புறம்பு நடக்கிறது வந்து நான் அதையும் ஒரு தனி காணொலியாக காட்டணும். என்னோட ஜனமே வந்து பார்க்க பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு எங்கேயாவது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸில் போய் இந்த வெட்டணும்னு சொல்லி. ஸோ இங்கே உண்மையாக வந்து சரியான மழை கொஞ்சம் பொருள் அடிப்படி போடாங்க கொஞ்சம் டீசெண்டாக வீடியோடா. ஓகே அப்போ வந்து ஒன்றை பேர் தான் நான் பெருமையாக பேசுவேன். சரி எங்களை பற்றி கேப்பில் ஓகே என்ன தெரிஞ்சுன்னா அப்புறம் நல்ல இடத்துல ஒன்று வெட்டலான்ட்டு பார்த்தா சரியான மழை. அப்போ மழையில் வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியா. அப்போ அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி தின்னு கடைசியாக வந்து இப்போ கண்டியில் வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ இங்கே வாங்கி வச்சு இந்த கேக்கை வந்து இப்போ இங்கே இருக்கிற இடத்துல உண்மையாக நல்ல இடம் தானே நல்லா இருக்கு. பின்னால் நீர்வீழ்ச்சி வாங்க இருக்குண்ணே சும்மா அடிச்சு விட்றான் நீர்வீழ்ச்சி சொல்லி போட்டு பூவை தூக்கிடுவாங்க. அதான் நான் திரும்ப இருக்கேன் அப்படி காணா இருக்கான்னு சொல்லி கை வைக்க மாட்டேன். அதை வந்து உனக்கு தான். ஓகே உண்மையிலே வந்து பிரசாந்த் காணொலி நீங்கள் சரி பிரசாந்துக்கு கேக் வெட்டின காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களே நினைக்கல எங்களுக்கு நிற்காம போகுது. அதுவும் விட்ட காம தாண்டா இருக்கும்.
அதாவது கேக் கட் பண்றதுக்காக கொத்தெல்லாம் வண்டி கட் பண்றாங்க சாபமா இருக்கலண்டா அவங்க சந்தோஷத்துல ஒரு வேலை சொல்லி பூரிப்பில் வந்திருக்கலாம். நேற்று வீடியோ பார்த்துட்டு நான் கூட இந்த பேசினதை விட நேற்று பேசினது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏனண்டா வந்து இத்தனை வருஷமா அந்த விட்டு போயிருந்த காதலி நேற்று தான் அதாவது கேப்பன் இருந்தது. நேற்று பிறந்த நாளுக்கு வந்து விஷ் பண்ணிட்டா. அவதான் வந்து ஃபர்ஸ்டா விஷ் பண்ணதான். பிரசாந்துக்கு உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமா அதுல வந்து வாயடைச்சு போயிருந்தவன். அதுல நீ அழுத நான் பார்த்துருப்பேன். உண்மையிலே வந்து இவன் அழுது வந்து எனக்கும் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங் தான் இருந்தது. என்னன்னு சொல்லி இந்த இடத்துல இடத்துல சொல்லக்கூடாது ஓவர் ஆக்டிங் என்று பார்த்துருவாங்க. ஓகே அப்போ அழுது வந்து உண்மை அப்படித்தான். நாங்கள் வந்து வீடியோக்கு அழுறல ஆனால் அப்புறம் நிறைய இதில் அழுதிருக்கோம். அடுத்த நீ பாரு தண்டமா என்னத்துக்கு இவ்வளவு தூரம் மலையத்துக்கு நீங்க இந்த ஒரு சீரிஸ் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவனோட பேர்டே வந்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணணும் சொல்லி நான் சொல்லித்தேன் பிரியலான்ட்டு. எப்படியாவது இங்கே நம்ம அவனோட பர்த்டே வந்து அம்மா சத்தியமா எங்கே நடக்கணும் எல்லாம் ப்ராமிஸ் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அழகு குறைஞ்சிருமா உண்மையில அப்ப எதுக்காக எவ்வளவு தூரம் போறீங்கன்னு சொன்னா உண்மையா ரீசன் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறேன்னு சொன்னா ஊர்ல நான் கொண்டாடுவோம். இந்த வருஷம் அவனுக்கு ஸ்பெஷலா வந்து இருக்கணுன்றதுக்காக இப்படி குளிரோடையும் மழையோடையும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காட்டி தான் நாங்கள் வந்து மலையத்துக்கே வந்தவங்க. ஓகே இப்போ வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடியாச்சு. உண்மையாக எங்களுக்கும் நான் சொன்னேன் எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது இவனெல்லாம் நேற்று நைட் கேக் வாங்க முடியாமல் போய் எங்களால். சரி ஓகே கேக் வாங்கலன்னாலும் பிரச்சனை இல்லை. கேக் அந்த வந்த டைமுக்கு 12 மணிக்கு இங்கே அதடி வாங்க கொண்டு போனால் கிடைக்கல. அப்போ அந்த கொத்து வாங்கிட்டு போனால் கொத்தால் எல்லாருக்குமே பிரச்சனை. மாறி மாறி இந்த ரூமுக்கு போய் மாறி மாறி எப்படி அடி ஒளி படுற மாதிரி ஒருத்தன் டொய்லெட் இருக்குதா வாடா வழியில அடுத்த வாடா வழியில மாறி மாறி டொய்லெட்டுக்கு ஓடி நேற்று இருந்து நைட்டு ஃபுல்லாக ஒரே ரணகலம் இருந்தது. இன்றைக்கும் டிராவலிங்கில் ஃபுல்லாக வந்து எங்கே எல்லா ஹோட்டல்லையும் தனி தனி தான் வந்துட்டாங்க. உண்மையாக வந்து அதே ஒரு ஜோக்காக வந்து எடுத்து வச்சிருக்கோம். வந்து அந்த காணொலி வந்து நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த காணொலி வந்து இதோட வந்து நிவர்த்தி செஞ்சு அப்படியே விடைபெறுகிறோம். கடைசி வரைக்கும் கிஃப்ட் ஆனால் இல்லை கிஃப்ட் வந்தால் வந்து நீதான் சொல்ல இல்லை கிஃப்ட் தேவையில்லை. இந்த பேட்டே வந்துட்டு உனக்கு லைஃப் லாங் மறக்க முடியாம இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்பெஷலா வந்துட்டு இங்க கட் பண்ணணுன்றதுக்காக எவ்வளவு எல்லாம் செலவழிச்சு எவ்வளவு எல்லாம் டைம் செலவழிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கும். அதே பெரிய கிஃப்ட் தானே உனக்கு. நம்ம பேசணும் இல்லை. ஓகே நீ யாராவது நன்றி சொல்ல போறா. இந்த பர்த்டே உனக்கு எப்படி இருந்து எல்லாத்தையும் சொல். இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு சொல்லு சொல்லு சொல்லு. நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு மறக்க முடியாது என்ன நடந்தது. ஓகே யார் யார் விஷ் பண்ணா அதுக்கு அவர் நன்றின்னு சொல்லி முடியும். அந்த நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து விஷ் பண்ணியிருந்தேன். உங்களோட ரசிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு சொல்லுங்க. ஓரளவுக்கு போய் சொல்லலாம். அதாவது இன்றைய தினம் எனக்கு பிறந்த நாளைக்கு முன்னிட்டு என்ன நடக்க போகுதுன்றால் ஓகே சரி. பிறந்த நாளுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதோட உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு என்னத்தை சொல்லி கிடக்கு நன்றி தான் சொல்லி நீங்க அடுத்தது நன்றி வரக்கூடாடா. ஓகே நாங்கள் வேற ஒன்று எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த மாதம் சலரியில் எங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு போடுவேன். இல்லை அந்த டாபிக் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைங்க. நம்ம இதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது யூடியூப்ல நிறைய பேர் விஷ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அதோட எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த டைமில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட ஒரு பெருமையை பற்றி சொல்லணும் முடியுங்களா. அடிக்கடி வந்து எங்களோட வீடியோவில் வந்து எடுக்கிற எல்லாமே வந்து ஷூட் பண்ணுறவங்க தான். அதை தாண்டி அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற அந்த போஸ்டர்கள் வந்து தமிழ் போட்டோ எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணுற ஒரு டிசைனர் ஒரு எடிட்டர் அவர் தான். ஓகே இதோட வந்து நம்ம காணொலியை நிறைவு செய்வோம். ஆளுக்கால என்ன பிளான் போடுறாங்க. ஓகே இதை முடிச்சு கொள்வோம்டா. இவ்வளோ கேட்க வந்து அநியாயப்படுத்துறான்டா. இதை க்ளீன் பண்ணணும். வீடியோ முடிச்சிடும். ஓகே ரைட். அண்ட் வந்து எங்களோட ஷார்ட்லேயும் வந்துட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி. இல்லை நீ துறைக்கிறதுக்கு ஐடியா ஓடுற நீ சொல்லு. ஓகே சரி. உண்மையில விஷ் பண்ணியிருந்த எல்லா பேருக்கும் நாங்கள் மறுபடியும் வந்து தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாத சம்பளத்தில் அவங்களுக்கு சாப்பாடு போட்டே தருவோம். அதை நாங்கள் வீடியோவில் காண்பிச்சே தருவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பூ புஷ்பம் வந்து புஷ்பம் பூ அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக
அமால் டுமால்